இன்றைக்கி கிச்சடி சாப்பாடு செய்ய போகிறோம். பாசுமதி அரிசி 2 டம்ளரு, பாசி பருப்பு ஒரு 1/2 டம்ளரு, இஞ்சி பூண்டு அரைச்சது கொஞ்சம் 2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், பட்டை கிராம்பு பொடி ஒரு துளி, புதினா கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயம் வச்சு இதை கட் பண்ணி பாசி பருப்பை நல்லா வறுத்துடணும். வறுத்து இந்த அரிசியோட சேர்ந்து 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்ச அரிசியை தாளித்து விட்றணும். வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் இந்த பருப்பை கொஞ்சம் லேசாக வறுக்கணும். இது வறுத்ததை எடுத்து அந்த அரிசியில் சேர்த்தணும். அரிசியும் அந்த பருப்பையும் ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அரிசியும் போடணும்னா அதுக்காக 2 டம்ளர் தண்ணி அப்படி இந்த பாத்திரத்தை அடுப்பத்தை வச்சு வச்சிடணும். எண்ணெய் ஊற்றணும். முட்டி வச்ச வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போடணும். எண்ணெயில் போட்டு நல்லா நல்லா செவந்தது இந்த மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு பவுட்ரு, புதினா கொத்தமல்லி எல்லாம் அதோட சேர்த்து கொஞ்சம் வறுக்கணும். நல்லா தாளிச்சு விடணும். ஊற்றணும். 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தேவையான உப்பு சேர்க்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் மூடி வச்சிடணும். அவ்வளோ தண்ணி நல்லா கொதிச்சது அரிசி சேர்த்தணும். அரிசியை போடணும். அரிசியை போட்டு நன்றாக கிளறி விட்டு மூடிடணும். ரெண்டு விசில் வந்தது இறக்கிறோம். சவுண்டு இறக்குனது 3 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கிளறி ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுட்டா சாப்பாடு நல்லா போலுன்னு இருக்குது. ஓகே, கிளறி விடணும். நல்லா கிளறி விடுறோம் பாருங்கள். அப்படி நெய் ஊற்றி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடணும். ஓகே.